எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 3 டீஸ்பூன் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பட்டை வகைகள்லாம் ஆட் பண்ணலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அரைச்சி கூட ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்படியே ஆட் பண்ணால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக 6 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளைன் தக்காளி சாதங்கிறதுனால நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அடுத்ததாக உப்பு. இப்போ வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம வேக விடலாம். தக்காளி நல்லா பாருங்க குழஞ்சி வந்திருக்கு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவே தான் நம்ம மசாலா பொருள் போட போகிறோம். கலருக்காகலாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மசாலா வாசம்லாம் போயாச்சு. நான் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு கலரிட வேண்டாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னாவே மிக்ஸ் ஆகிடும். இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும், சாப்பாடு நல்லாவே இருக்காது பார்க்க. அதனால் ரொம்ப கலராமல் விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் பாஸ்மதி ரைஸோட ரேஷியோ. நான் 1 கப் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப் ஊற்ற போகிறேன் பாருங்கள். பொதுவாக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணுவாங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப போட்டு நீங்கள் கலக்க வேண்டாம், உடஞ்சிரும் அரிசி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடணும். ரெண்டு விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப உதிரியாக அழகாக தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.